ஹாய், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து வாங்குறீங்க. அந்த மீனை வந்து உங்களோட டேங்க்கில் போடுறீங்க. நீங்கள் அப்போ டேங்க்கில் போடும்போது அந்த மீன் வந்து அடுத்த ஒரு 2 நாள் ஆகியும் அது வந்து சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி நம்ம குணப்படுத்துறது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கி நீங்கள் ஒரு டேங்க்கில் ஆட் பண்ணுறீங்க, உங்களுடைய புது டேங்க்கில் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீன் வந்து அந்த சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து மினிமம் 2லேருந்து 3 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிக்கி ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மீன் வந்து எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடிய மீன்கள் கிடையாது. இப்போ அதுக்கு வந்து இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, லைவ் ஃபீடுன்றது அந்த மீனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து லைவ் ஃபீட் கொடுக்கும்போது அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கும். அதே மாதிரி லைவ் ஃபீடு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் பெல்லட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடும். அதே மாதிரி பெல்லட்லேயுமே வந்து பீட்டாக்குன்னு தனியாக பெல்லட்ஸ் வந்து விற்கிது. அந்த பெல்லட்ஸை வாங்கி ஃபீட் பண்ணுறது மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த பீட்டா பெல்லட்ஸில் வந்து அந்த மீனை வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரியான அந்த டேஸ்ட்டுன்றது இருக்கும். அந்த தண்ணியில் வந்து அந்த பீட்டா பெல்லட் போட்ட உடனே வந்து தண்ணியில் வந்து அந்த பெல்லட்டோடைய வாசம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்காக மீன் வந்து அந்த பெல்லட்டை வந்து சாப்பிடும். ஆனால் இப்போ சாதாரணமாக டாயோ கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த 20 ரூபா பெல்லட்டை வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பீட்டா ஃபிஷ் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு அட்ராக்ட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மீன் வந்து அந்த உணவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து கம்மி தான். ஆனால் அதுவுமே போக போக கொஞ்ச நாளில் அந்த டாயோ பெல்லட்டுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு மீன் வளர்க்கும் போது அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்து பயப்பட வேணாம். ஐயோ மீன் வந்து இறந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். நார்மலாகவே வந்து ஒரு மீன் வந்து 7லேருந்து 10 நாள் வரைக்கும் உணவு இல்லாமல் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு அந்த மீனுக்கு வந்து தண்ணியோடைய மூமெண்ட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஆக்சிஜன் பம்ப்லாம் போடுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை ரொம்ப சின்ன டேங்க்கில், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஜாடிக்குள்ளே வைக்கிறத காட்டிலும் நார்மலாக 10 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கக்கூடிய டேங்கில் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து அதிகம். இந்த ஏர் பம்ப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தான் உருவாகும். ஏன்னா பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு அதுக்கு ஆக்சிஜன் அப்படின்றது வந்து தேவையே கிடையாது. அந்த மீனே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணிக்கு மேலே வந்து ஆக்சிஜன் அப்படின்றது வந்து எடுத்துக்கும். ஒரு சாதகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மீனை வந்து நீ ஆக்சிஜன் பம்ப் போடும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு ஓவராக வந்து மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது கலங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அது ஏற்ற ஒரு மீன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு என்வரான்மெண்ட்டில் பிடிக்காமல் இருக்கக்கூடிய மீனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள்ன்றது வந்து வரும். அதனால கூட ஒரு சில நேரம் வந்து மீன்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த மீனை வந்து ஒரு டேங்க்கில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த மீனுக்கு வந்து நீங்கள் பிளான்டேஷன் அப்படின்றத ஆட் பண்ணலாம். அதாவது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கெட்ட விஷயங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பிளான்டேஷன் வைக்கிறது மூலமாக அந்த பாதிப்புகள் அப்படின்றத வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி பீட்டா ஃபிஷ் வந்து அதிகப்படியான பிளான்டேஷன் இருக்கக்கூடிய டேங்கை ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது இந்த மீன் வந்து உணவை சாப்பிடாட்டினா கூட பரவாயில்ல, அந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய அந்த இலதலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டுக்கும். அதில் ஒரு சில நேரம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட உருவாகும், அதை கூட சாப்பிட்டு இந்த மீன் வந்து உயிர் வாழ்ந்துக்கும். ஒரு சர்டன் டைம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் அந்த மீன் வந்து சாப்பிடல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் ஊற்றி கொஞ்சம் ஃபிஷ்ஷோடைய அந்த குணத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி வாட்டர் கண்டிஷனர்னு ஒன்று நிற்கிது, ஆட் பண்ணுறது மூலமாகவும் அந்த தண்ணியோட கண்டிஷன் அப்படி அந்த தண்ணியோட குவாலிட்டி அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இது ரெண்டுமே ஆட் பண்ணுறதுன்றது வந்து பேசிக்கான நம்ம நார்மலாக பண்ணுறது தான். இப்படி பண்ணுறது மூலமாகவும் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அப்படின்றது வந்து இருக்கும். அதாவது பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகப்படியான லைட்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு என்ன ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அதுக்கு வந்து இயற்கையான லைட் இருந்தாலே போதுமானது தான். நல்ல ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னாலே அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வளரக்கூடிய ஒரு மீன் தான். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து சாப்பிடல அப்படின்னா கவலைப்படாதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர விஷயம். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபிஷ் வந்து திரும்ப பழையபடி உங்களோட புது டேங்க்குக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். பை.